ஹாய், 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் Term-2ல் இருக்கக்கூடிய போயம் ஃப்ரம் அ ரயில்வே கேரியேஜ். இந்த போயம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃப்ரம் அ ரயில்வே கேரியேஜ். போயட் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் அவர் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன காட்சிகளையெல்லாம் பார்த்தார், அந்த காட்சிகளையெல்லாம் இந்த போமில் நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறார். நம்ம இந்த இடங்களுக்கே கூட்டிகிட்டு போகிறார். இப்போது நம்ம போம் பார்க்கலாம். போம் பார்க்குறதுக்கு முன்னாடி சில பிக்சர்ஸ் பார்க்கலாம். இது ரயில்வே கேரியேஜ். ரயில்வே கேரியேஜிலிருந்து தான் அவர் நிறையா அழகான காட்சிகளையெல்லாம் பார்த்தார். ரயில்வே கேரியேஜ் ட்ரெயினில் போகும்போது அவர் பார்த்த காட்சிகள் தான் இந்த போமில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபெர்ரீஸ். ஃபெர்ரீஸ் ஃபெர்ரீஸ் அப்படின்னா தேவதைகள். ஃபெர்ரீஸ். பிரிட்ஜஸ். பிரிட்ஜஸ் பிரிட்ஜ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? பாலம், மேம்பாலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பாலம், இதுதான் பிரிட்ஜ். பிராம்பிள்ஸ். பிராம்பிள்ஸ் இது ஒரு வகையான புதர் வகை செடி. மலைப்பகுதிகளெல்லாம் பார்க்க முடியும். பிளாக் கலரில் அதோட பழம் இருக்கும். முள் நிரம்பிய செடி அது. முட்செடி, புதர் செடி, புதர் வகையை சேர்ந்த செடி. ஹெட்ஜஸ். ஹெட்ஜஸ் ஹெட்ஜஸ்னால் ஃபென்ஸ்னு சொல்லலாம். வேலி, அதாவது வேலி செடியால் தாவர வேலி போட்டிருப்பாங்க இல்லையா? அடர்ந்த தாவர வேலி, இதுதான் ஹெட்ஜஸ். மெடோஸ். மெடோஸ் மெடோஸ் அப்படிங்கிறது புல்வெளி. ஹில். ஹில் ஹில் அப்படின்னா குன்று. மவுண்டனுக்கும் ஹில்லுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு உயரம் குறைவாக இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம ஹில் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 6000 மீட்டர் அந்த மாதிரி அதுக்கு மேலே இருக்கிறதையெல்லாம் நம்ம மவுண்டன் அப்படின்னு சொல்லுவோம். உயரம் குறைவாக இருக்கக்கூடியது ஹில், குன்று. கேட்டில். கேட்டில் 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 அப்படின்னா கால்நடைகள். ஆடு, மாடு இதெல்லாமே நம்ம கேட்டில் அப்படின்னு தான் சொல்லுவோம். கால்நடை கூட்டம். டெய்சீஸ். டெய்சீஸ் டெய்சி ஃப்ளவர், இது பூக்கள், டெய்சி பூக்கள் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல அழகான பூ, வெள்ளை நிறத்தில் இருக்குது. ரொம்ப அழகான பூ இது, டெய்சீஸ். விச்சஸ். விச்சஸ் அப்படிங்கிறது யாருன்னா சூனியக்காரங்க, மந்திரவாதிக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்க தான். நம்ம நிறைய கதைகளில் படிச்சிருப்போம், ஒரு சில படங்களில் பார்த்துருப்போம். சூனியக்காரங்க, மந்திரவாதி அப்படிங்கிறவங்களே தான் நம்ம விச்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். விச்சஸ். இப்போது நம்ம போம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா. ஃபாஸ்டர் தேன் ஃபெர்ரீஸ், ஃபாஸ்டர் தேன் விச்சஸ், bridges and houses, hedges and ditches, and charging along like troops in a battle, all through the meadows, the horses and cattle. Faster than ferries. ட்ரெயின் எப்படி போகுது அப்படிங்கிறத போயட் வர்ணனை செய்கிறார். ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். ஃபாஸ்டர் தேன் ஃபெர்ரீஸ். ஃபெர்ரீஸை விட, ஃபெர்ரீஸ் தேவதையெல்லாம் எவ்வளோ பறந்து போவாங்க இல்லையா? அதை விட வேகமாக ட்ரெயின் போகுது. ஃபாஸ்டர் தேன் விச்சஸ். எப்படி தேவதை வேகமாக பறந்து போகிறத விட ட்ரெயின் வேகமாக போகுதோ, அதே மாதிரி விச்சஸ். விச்சஸ் நம்ம பார்த்தோம்ல, அந்த மந்திரவாதி, சூனியக்காரங்க, அவங்கள விட அவங்க நகர்ந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி மாயமாக டக்குன்னு நகர்ந்து போவாங்களோ அதை விட வேகமாக ட்ரெயின் போகுது. பிரிட்ஜஸ் அண்ட் ஹவுசஸ். பிரிட்ஜுன்னா என்னென்னு தெரியும்? பாலம், பாலங்கள். ஹவுசஸ் வீடுகள். இதெல்லாம் தாண்டி ட்ரெயின் போயிட்டுருக்கு. ட்ரெயினில் போகும்போது விண்டோ சீட்டில் உட்காந்து, விண்டோ பக்கத்தில் உட்காந்து போயட் இந்த காட்சிகளையெல்லாம் பார்த்துட்டு போகிறார். அவர் பார்க்குற காட்சிகள் ஃபெர்ரீஸை விட வேகமாக போகுது, விச்சஸை விட வேகமாக போகுது ட்ரெயின். பிரிட்ஜஸ் பார்க்குறாரு, ஹவுசஸ் பார்க்குறாரு, ஹெட்ஜஸ் பார்க்குறாரு, டிச்சஸ் பார்க்குறாரு. ஹெட்ஜஸ் அப்படின்னா என்ன? அந்த தாவர வேலி பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி அந்த வேலிகளை பார்க்குறாரு. டிச்சஸ் தண்ணி போகக்கூடிய அந்த பள்ளம், அதை பார்க்குறாரு. டிச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தண்ணி போகக்கூடியது, அந்த கால்வாய், அதை பார்க்குறாரு. அண்ட் சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் அ பேட்டில். பேட்டில் அப்படின்னா ஒரு போர், ஒரு வார் நடக்குதுன்னா
அந்த வாரில் அந்த ட்ரூப்ஸ் எல்லாம், அந்த படை என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய எனிமியை எதிர்த்து போராடுறதுக்காக அப்படியே பாஞ்சு முன்னோக்கி வருவாங்க இல்லையா, எனிமியோட ஃபைட் பண்ணுறதுக்காக ரொம்ப வேகத்தோட உத்வேகத்தோட முன்னோக்கி வருவாங்க. அது மாதிரி ட்ரெயின் சார்ஜிங் அலாங், அப்படியே முன்னோக்கி வேகமாக போகுது. ஆல் த்ரூ தி மெடோஸ் த ஹார்சஸ் அண்ட் கேட்டில், அப்படி போகும்போது மெடோஸ் தாண்டி போகுது, புல்வெளிகளையெல்லாம் கடந்து போகுது. அந்த புல்வெளிகளில் ஹார்சஸ் குதிரைகள், கேட்டில் கால்நடைகள் இதெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு, நின்றுட்டுருக்கு. அந்த காட்சிகளையெல்லாம் போயட் விண்டோ சீட்டில் உட்காந்து பார்த்து ரசிச்சுட்டு போகிறார். ட்ரெயின் இதெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கு. இப்போது அடுத்த ஸ்டென்ஸா. All of the sides of the hill and the plain fly as thick as driving rain, and ever again in the wink of an eye painted stations whistle by. All of the sides of the hill and the plain. அப்படி ட்ரெயின் போகும்போது எல்லா விதமான காட்சிகளும் கண்ணில் படுது. ஹில் சைடு, குன்று, அந்த பகுதியில் குன்றில் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை தோற்றங்களையும் அவர் பார்த்துட்டு போகிறாரு. அந்த பிளெயின் சமவெளி பகுதி, அதாவது மலைப்பகுதி, குன்று, சமவெளின்னு எல்லா இடங்களையும் கடந்து ட்ரெயின் போயிட்டுருக்கு. ஃப்ளை ஆஸ் திக் ஆஸ் டிரைவிங் ரெயின். இப்போ எப்படி மழை பெய்யுது அப்படின்னா, மழைத்துளி அந்த ட்ராப் இருக்கு இல்லையா, ஒரு ட்ராப்புக்கும் அடுத்த ட்ராப் மழைத்துளி விழுறதுக்கும் எவ்வளோ இடைவெளி இருக்கும், ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்கும்ல, அடுத்தடுத்து விழுற மாதிரி. அதை விட அந்த குறுகலான நேரத்தில் அவ்வளோ ஷார்ட் டைமில் அந்த ட்ரெயின் இந்த காட்சிகளையெல்லாம் கடந்து போகுது அப்படின்னு சொல்கிறார். அப்படி வேகமாக பறந்து போகிற மாதிரி, டிரைவிங் ரெயின் மாதிரி அடுத்தடுத்து மழைத்துளி வந்துகிட்டே இருக்கும் இல்லையா, அந்த இடைவெளிங்கிறது அதிகம் இருக்காது ஒரு மழைத்துளிக்கும் ஒரு ட்ராப்புக்கும் அடுத்த ட்ராப்புக்கும். அது மாதிரி வேகமாக ரொம்ப ஷார்ட் டைம், அந்த குறுகலான நேரத்தில் ட்ரெயின் இந்த காட்சிகளையெல்லாம் கடந்து போயிட்டுருக்கு. அண்ட் எவர் அகெயின் இன் த விங்க் ஆஃப் அன் ஐ பெயிண்டட் ஸ்டேஷன்ஸ் விசில் பை. அப்படி போகும்போது விங்க் ஆஃப் அன் ஐ, அதாவது கண் சிமிட்டும் நேரத்தில் அப்படின்னு சொல்லலாம். கண் சிமிட்டுற நேரத்தில் எல்லாம் தாண்டி போகுதா. எதை தாண்டி போகுது? பெயிண்டட் ஸ்டேஷன்ஸ் விசில் பை. விசில் அடிச்சுட்டே போகுது, சத்தம் போட்டுகிட்டே போகுது ட்ரெயின். அப்படி போகும்போது அந்த ஸ்டேஷன் வரும் இல்லையா, ரயில்வே ஸ்டேஷனெல்லாம், அந்த ரயில்வே ஸ்டேஷனெல்லாம் ஒரு பிக்சர் மாதிரி, அதாவது பெயிண்டிங் மாதிரி தெரியுதான், பெயிண்டிங் பிக்சர் மாதிரி கண்ணில் படுது. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் அந்த இடத்த கிராஸ் பண்ணிடுது. அந்த ஸ்டேஷன் பில்டிங் அதெல்லாம் ஒரு பெயிண்டிங் பிக்சராக, இமேஜாக அவருக்கு கண்ணில் படுது. நெக்ஸ்ட் ஸ்டென்ஸா. Here is a child who clambers and scrambles all by himself and gathering brambles. Here is a tramp who stands and gazes, and there is the green for stringing the daisies. Here is a child. Child அப்படின்னா குழந்தை. இப்போ அவர் ட்ரெயினில் உட்காந்து பார்த்துட்டே போகும்போது ஒரு குழந்தை என்ன பண்ணுதுன்னா, who clambers and scrambles, அதாவது ஒரு நேராக செங்குத்தாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சு ஏறுது, மேலே தானாக ஏறுது, யாரும் ஹெல்ப் இல்லாமல். ஒரு குழந்தை ஒரு செங்குத்தான இடத்துல அவர் பார்க்குறாரு அந்த காட்சியை. அது ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சு மேலே ஏறுது. அப்படி ஏறும்போது ஆல் பை ஹிம்செல்ஃப் அண்ட் கேதரிங் பிராம்பிள்ஸ், அங்கே ஏறும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த முட்புதர் செடியில், அந்த செடியில் இருக்கக்கூடிய பிராம்பிள்ஸ், அந்த பிளாக் கலர் பழம் பார்த்தோம் இல்லையா பிக்சரில், அந்த பழங்களை பறிச்சுட்டே ஏறிட்டுருக்கு. ஹிம்செல்ஃப் அதுவாக பறிச்சுட்டு ஏறிட்டுருக்கு. ஹியர் இஸ் அ ட்ராம்ப் ஹூ ஸ்டாண்ட்ஸ் அண்ட் கேசஸ். ட்ராம்ப் அப்படின்னா யாரை சொல்லுவோம் அப்படின்னா, ஹோம்லெஸ் பர்சன், வீடு இல்லாமல் கால் போன போக்கில் போயிட்டுருக்காங்க இல்லையா, பெக்கர்ஸ் எல்லாம் கூட சொல்லலாம். வீடு இல்லை, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கால் போன போக்கில் போயிட்டுருப்பாங்க. ட்ராம்ப், அவங்க தான் ட்ராம்ப் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே ஒரு ட்ராம்ப் அப்படிப்பட்ட ஒரு ஆள் நின்றுட்டுருக்காங்க. நின்று ட்ரெயினையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. அந்த காட்சியும் போயட் பார்க்குறாரு. அண்ட் தேர் இஸ் த க்ரீன் ஃபார் ஸ்டிஞ்சிங் த டேசிஸ். அப்புறம் இன்னொரு காட்சி, என்ன காட்சி அப்படின்னா, ட்ரெயின் கிராஸ் ஆகி போகும்போது டேசி ஃப்ளவர்ஸை மாலையாக கோர்த்து
கட்டிகிட்ருக்காங்க. அது யார் கட்டுவா? பெண்கள் கட்டுவாங்க இல்லையா? அந்த காட்சியும் அவரோட கண்ணில் படுது. ஸ்டிஞ்சிங் த டேசிஸ், டேசி ஃப்ளார்ஸில் வச்சு மாலை தொடுத்துட்ருக்காங்க. அந்த காட்சியும் அவரோட கண்ணில் படுது. போயட் இப்படி இந்த மாதிரி நிறையா அழகான காட்சிகளையெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு போகிறார். அதுவும் ட்ரெயின் போகிற அந்த வேகத்துலலாம் கூட இது அந்த சீக்கிரமாக அது கடக்கும்போது அவரோட பார்வையில் இந்த காட்சிகள் எல்லாம் படுது. ஹியர் இஸ் அ கார் run away in the road, lumping along with man and load. And here is a mill, and there is a river, each a glimpse and gone forever. Here is a cart. Cart அப்படின்னா என்ன? வண்டி, மாட்டு வண்டி சொல்கிறோம் இல்லையா? கார்ட். ரன் அவே இன் த ரோட், ரோடில் ஒரு வண்டி போயிட்டுருக்கு. அந்த காட்சி கண்ணில் படுது. லம்பிங் அலாங் வித் மேன் அண்ட் லோடு, அந்த வண்டியில் அந்த காட்டு ஃபுல்லாக லோடு, ரொம்ப வண்டி ஃபுல்லாக லோடு ஏற்றி ஹெவி லோடாக இருக்குது. அந்த லோடு மேலே மூட்டையோ ஏதோ அந்த வண்டியில் லோடு ஏற்றிருக்காங்க. அந்த மேலே அந்த வண்டி ஓட்டுறவர் அது மேலே உட்காந்து, அந்த லோடு மேலே உட்காந்து வண்டியை ஓட்டுறார். வண்டி கஷ்டப்பட்டு நகர்ந்துட்டுருக்கு. ஏன்னா அவ்வளோ கனமாக இருக்கிறதுனால, லோடோடு இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு மூவ் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஹியர் இஸ் அ மில் அண்ட் தேர் இஸ் அ ரிவர். அப்புறம் பார்த்தா அங்கே ஒரு மில் அப்படின்னா என்ன? ஆலை. அந்த ஆலை கண்ணில் படுது, ஒரு ஆலை கண்ணில் படுது. அண்ட் தேர் இஸ் அ ரிவர், நதி, ஆறு, அதுவும் இவரோட கண்ணில் படுது. அந்த காட்சியும் இவர் பார்க்குறார். ஈச் அ கிளிம்ஸ் அண்ட் கான் ஃபார் எவர். இப்போ இவர் பார்த்த ஒவ்வொரு காட்சியும் கிளிம்ஸ் அண்ட் கான் ஃபார் எவர், அதாவது ரொம்ப நேரத்தில் சீக்கிரமாக கண்ணிமிக்கிற நேரத்துலன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி ரொம்ப சீக்கிரமாகவே கண்ணை விட்டு மறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறார். இப்போது இந்த போயட் ஓடக்கூடிய ட்ரெயினில் ரயில்வே கேரியேஜில் உட்காந்துருக்கார். விண்டோ சீட்டில் உட்காந்துருக்கார். விண்டோ சீட்டில் உட்காந்து இத்தனை காட்சிகளை பார்த்து அதை நமக்கு அழகாக படம் பிடிச்சு காட்டுறார். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.